இன்றைக்கி செய்ய போகிறது ஜிலேபி. அதை எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் ஜிலேபி செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த கப் அளவு ஒரு கப்பு உளுந்து எடுத்துருக்கேன். கார்ன்ஃப்ளவர் இந்த கப் அளவு ஒரு கப் எடுத்துருக்கேன். முதல் உளுந்து அளந்தோம்னா இந்த கப்பு அளவு ஒரு கப்பு சீனி, ஆரஞ்சு கலர். நான் இந்த கப்பில் 1.5 கப்பு, அதாவது 300 மில்லிமீட்டர் தண்ணி எடுத்துருக்கேன். இப்போ உளுந்து சுத்தமாக கழுவிட்டேன். இது கிட்ட 2 ஹவர் நல்லா ஊற வைக்கணும். மூடி வச்சுருவோம், 2 ஹவர் ஊறட்டும். இப்போ பாருங்கள், 2 ஹவர் நான் ஊற வச்சேன். உளுந்து நல்லா ஊறிச்சு. இப்போ வாங்க நம்ம அரைக்கலாம். இது தண்ணி இல்லாமல் தான் நம்ம அரைக்கணும். தண்ணி வச்சு அரைக்கக்கூடாது. வடைக்கு அரைக்கிற மாதிரி நம்ம அரைக்கணும். இப்போ வாங்க அரைக்கலாம். அப்படி உங்களுக்கு ரொம்ப கட்டியாக இருந்துச்சுன்னா லேசாக தண்ணி ஊற்றிக்குங்க. இப்படி தெளிச்சிக்குங்க. தெளிச்சிட்டு இப்போ அரைக்கலாம். இப்போ வாங்க அரைக்கலாம். அரைச்சாச்சு, வாங்க பார்க்கலாம். திறந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் அரைச்சிட்டேன். வடைக்கு அரைக்கிற மாதிரி தான் நம்ம அரைக்கணும். அப்படி ரொம்ப கட்டியாக இருந்துச்சா லேசாக தண்ணி ஊற்றிக்குங்க, பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி வடைக்கு அரைக்கிற மாதிரி நல்லா மெல்லிசாக அரைக்கணும். இப்போ பாருங்கள், நான் அரைச்சி முடிச்சிட்டேன். பாருங்கள், நம்ம உளுந்து வடை செய்வோம்ல, அந்த டெக்ஸ்டரில் தான் இது இருக்கணும். இப்போ செஞ்சாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவரு கலர் சேர்க்க போகிறோம். நான் ஆரஞ்சு கலர் பாய்க்கிறேன். உங்களுக்கு எவ்வளவு கலர் திக்காக வேணுமா இல்லை லேசாக வேணுமா உங்களை பொறுத்து இருக்குது. நான் கொட்டிட்டேன். இப்போ இது கூட நான் கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறேன். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ நான் 2 கரண்டி போட்டிருக்கேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நான் கார்ன்ஃப்ளவரையும் கலரும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணணும். இப்போ நான் 4 கரண்டி போட்டிருக்கேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எப்பயுமே சரி, மாவு ஒரேடியாக கொட்டிட்டு நம்ம செய்யக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டிட்டு தான் செய்யணும். அப்போ தான் கணக்காக தெரியும். உங்களோட அது எப்படி கணக்காக வரணுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நான் பெருசாக பிழைஞ்சிக்கிட்டே வரேன். நம்ம சீஸ் க்ரீமை நம்ம எப்படி நம்ம நல்லா அடிக்கிறப்ப அப்படியே உப்பிட்டு வரும்ல, அந்த மாதிரி சாஃப்டாகவும் நல்லா உப்பிட்டு வரணும். அந்த அளவுக்கு நம்ம கையில் இப்படி நம்ம செஞ்சுக்கிட்டு வரணும். செஞ்சிட்டே வாங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அந்த மாதிரி நல்லா செஞ்சுட்டு வாங்க. இப்போ பாருங்கள், நல்லா உப்பிட்டு வந்துருச்சு. நல்லா பாருங்கள், சீஸ் க்ரீம் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி தான் இருக்கணும். இது ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்ம இப்போ சீனி பாவு காய்க்கணும். இப்போ நான் பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். நான் 2 கப்பு சீனி எடுத்திருக்கேன். இதை சேர்த்துக்கு. உங்களுக்கு இனிப்பு ஒன்று கூட வேணுன்னா கொஞ்சம் கூட போட்டுக்குங்க. நான் 1.5 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் 1.5 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா அந்த சீனி நல்லா கரையட்டும். இப்போ பாருங்கள், சீனி நல்லா கரைஞ்சிருச்சு. இதோட பதம் 2 கையும் ஒட்டுற மாதிரி தான் இருக்கணும். இதுக்கு கம்பி பதம்லாம் தேவையில்லை. அது கை 2 ஒட்டுற மாதிரி இருந்தால் போதும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம அடுப்பை வச்சிடலாம். கம்பி பதம் தேவையில்லை. சும்மா இப்படி கையில் பாருங்க ஒட்டுது. இப்போ தெரிஞ்சுங்களா ஒட்டுறது? பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். 2 கையிலையும் இப்படி ஒட்டுறமாக இருக்கணும். அதான் சரியான பதம். நல்லா எடுத்துடலாம். நான் பைப்பிங் பை தான் பாய்க்கிறேன். இந்த மாதிரி இதில் போட்டுட்டு ஒரு கோலையில் அது இந்த பையை ஒரு கோலை மேலே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கோலிங்க இருந்தால் இந்த மாதிரி கோலையில் இந்த பையை இது இப்படி வச்சுட்டு இதில் வச்சு செஞ்சுட்டு போட்டுட்டு அப்புறம் புளிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஒரு இந்த மாதிரி கோலை எடுத்துருக்கேன். இந்த பையில் இப்படி சொருவிட்டேன். ஒரு கரண்டி எடுத்துகிட்டு இப்படி அள்ளி போட வேண்டியதான். எவ்வளோ உங்களால் நிரப்புமோ அது தகுந்தாப்பில் போட்டுக்குங்க.
நல்லா உள்ளுக்கு வச்சு போடுங்க. விவர்ஸ் இப்போ பாருங்கள் நிரப்பியாச்சு. இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு காமிக்கிறேன். விவர்ஸ் இப்போ பாருங்கள் நான் பையில் போட்டு வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு பின்னால் வந்து நான் கித்தா போட்டிருக்கேன். நல்லா இறுக்கமாக கட்டியிருக்கேன். நுனியில் பாருங்கள் இப்படி விட்ருக்கேன். சைட்டில் வந்து இங்கே வெட்டிட்டு தான் நான் வந்து செய்ய போகிறேன். ஓகே விவர்ஸ் இப்போ வாங்க செய்யலாம். ஓகே விவர்ஸ் இப்போ பாருங்கள் பேனில் வந்து எண்ணெய் சூடு ஏறிச்சு. இப்போ நம்ம போட போகிறோம். ஓகேவா 2 சுற்று சுற்றிட்டு அப்புறம் பூ மாதிரி இப்படி சுற்ற வேண்டிதான். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், கணக்காக செஞ்சுக்குங்க. இதே மாதிரி தொடர்ந்து செஞ்சுட்டே வாங்க. எண்ணெய் கணக்கான சூடு இருக்கணும், அப்போ தான் வந்து அது கணக்காக வேகும். ஓகேவா அப்படியே தொடர்ந்து போட்டுக்கிட்டே வாங்க. ரவுண்டாகவும் போடலாம், பூவாகவும் போடலாம், எப்படி வேணுமா போடலாம் ஷேப்பு. ஓகேவா இப்போ போட்டாச்சு, நல்லா வேகட்டும். ஓகேவா இப்போ பாருங்கள் நான் திருப்பி போட்டுட்டேன். இப்போ நல்லா ஆரஞ்சு கலரில் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம எடுக்க வேண்டியதான். ஒரு டிஷ்யூ போட்டுக்குங்க, இதில் எடுத்துருங்க. ஓகேவா இப்போ செஞ்சது உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இதுக்குமே டிஷ்யூவில் வச்சு வடிகட்டிடுங்க. ஓகேவா இப்போ நான் இன்னொரு ஷேப் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பூ வர முடியலன்னு சொன்னாக்கா இந்த மாதிரி ரவுண்டிங்காக கூட நீங்கள் போடலாம், கஷ்டமாக இருக்காது. எப்படி முறுக்கு நம்ம சுற்றுறோமோ அந்த மாதிரி கூட சுற்றி இந்த மாதிரி கூட ஷேப் போடலாம். ஓகேவா வேகட்டும். ஓகேவா இப்போ பாருங்கள் நான் 2வது காமிச்சது எடுத்தாச்சு. ஓகேவா இப்போ பாருங்கள் சீனியோட நம்ம பாவு காய்ச்சலில் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதில் ஒன்று ஒன்றா அப்படி போட்டுருவோம். சீனி நல்லா அந்த ஜிலேபியில் நல்லா ஒட்டணும், அப்போ தான் ருசியாக இருக்கும். ஓகேவா போட்டாச்சு, அப்படியே விட்டுருங்க கொஞ்ச நேரம். இப்போ பாகுல வந்து நான் ஊற வச்சு எடுத்துருக்கேன் பாருங்கள். நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கு, க்ரன்ச்சியாகவும் இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. சுவையான ஜிலேபி ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.